இயேசு ஏன் வெறுக்கப்பட்ட துரோகியை பெயர் சொல்லி அழைத்தார்? சகேயு எரிகோவின் தலைமை வரி வசூலிப்பவர். ரோமானிய அரசாங்கத்திற்காக தன் அண்டை வீட்டார்களிடமிருந்து திருடி செல்வந்தரானவர். அவர் ஒரு தேசிய அவமானம், குள்ளமானவர், ஆனால் பேராசையில் பெரியவர். அவன் வீடு தங்கம் நிறைந்திருந்தும் முழு தனிமையில் நகரத்து மக்களால் வெறுக்கப்பட்டான். இயேசு எரிகோவுக்குள் வந்தபோது ஜனத்திரள் மிகுதியால் சகேயுவால் பார்க்க முடியவில்லை. நம்பிக்கை தரும் மனிதனை காணும் ஆவலில் தன் பெருமையை மறந்து கூட்டத்திற்கு முன்னால் ஓடி ஒரு அத்தி மரத்தில் ஏறினான். அவன் மறைவில் இருந்து பார்க்க மட்டுமே நினைத்தான். ஆனால் இயேசு கிளைகளுக்கு நேர் கீழே நின்று மேலே பார்த்தார். சகேயு, நீ உடனே கீழே இறங்கி வர வேண்டும். இயேசு அவனை பெயர் சொல்லி அழைத்தார். இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஒரு புனித ஆசிரியர் பாவிகளுடன் உணவருந்துவார் என்று கூட்டம் அதிர்ச்சியடைந்தது. ஆனால் அந்த ஒரு கருணை செயல் சக்கேயுவை என்றும் மாற்றியது. அவர் எழுந்து நின்று தனது செல்வத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதாகவும் தான் திருடிய அனைத்தையும் 4 மடங்காக திருப்பிச் செலுத்துவதாகவும் உறுதியளித்தார். இயேசு இலவசமாக கொடுத்த அன்பு அவர் எடுத்த அனைத்து தங்கத்தையும் விட அதிக மதிப்புள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். உங்கள் அகந்தையை ஒதுக்கி கடவுளை தேடினால் அவர் உங்கள் கடந்த காலத்தை பொருட்படுத்தாமல் உங்களை கண்டடைவார்.